வணக்கம். இன்றைக்கி நம்ம மைலேஜ் பூஸ்டர்ஸ், அதாவது காரு, லாரி, ட்ரக்கு, பஸ்ஸஸ்ஸு, இதில் எல்லாம் மைலேஜ் பூஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ மைலேஜ் பூஸ்டர் அப்படின்னா, இப்போ காரில் மைலேஜ் பூஸ்டர்னு ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் ரொம்ப நிறையா கம்பெனிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காரில் மைலேஜ் பூஸ்டர் அது எந்த மாதிரினா பார்த்திங்கன்னா, அந்த டீசல் ஆர் ஃபியூவல் போகிற லைனில் மேக்கனட்ஸ் மாட்டுறது, இல்லை ஏதோ அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஊற்றுறது, பெட்ரோல் கூட டீசல் கூட டேங்கில் அடிட்டிவ்ஸ் ஊற்றுறது. அப்புறம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது HHO, அதாவது தண்ணியிலேருந்து ஹைட்ரஜனை பிரித்து, H2Oலேருந்து ஹைட்ரஜனை பிரித்து HHO பண்ணி அதை வந்து காரில் ஏர் ஃபில்டர் வழியாக ஃபீட் பண்ணுறது, மைலேஜ் பூஸ்டர்ஸ். இந்த பூஸ்டர்ஸ் இப்போ நாளடைவில் பார்த்தா உங்களுக்கு எதுவுமே லைவில் இல்லை, எல்லாமே ஃபெயிலியர். இப்போ நாங்கள் மைலேஜ் பூஸ்டர்ஸ் வந்து ஹைட்ரஜனில் ரொம்ப காலமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறனால, அமெரிக்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூஎஸில், யூரோப்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பூஸ்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நெட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டெல்லாம் இருக்குது, ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் கிட்டு, ஜெனரேட்டர்ஸ், அவங்க மைலேஜ் பூஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய கார்ஸுக்கெல்லாம் போடுறாங்க, 3000 சிசி, 4000 சிசி, 5000 சிசி கார்ஸுங்கெல்லாம் ட்ரக்குக்கும் போடுறாங்க, சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை எங்கேயுமே பண்ணல. ட்ரக்குக்கெல்லாம் போட்டு சக்ஸஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரியலை, சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியல. பண்ணியிருப்பாங்க, ஆங்காங்கே பண்ணியிருப்பாங்க, சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியல. இப்போ நம்ம கம்பெனி அந்த ஒரு ஆங்கிளில் ரிசர்ச் பண்ணப்போ, என்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு அனலைஸ் பண்ணோம். எப்போ ஒரு 15 இயர்ஸ் முன்னாடியே அனலைஸ் பண்ணி என்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது, என்ஜினில் வந்து இந்த மாதிரி மைலேஜ் பூஸ்டர்ஸ் அக்செப்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் முதலையே நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதோ, இல்லை ஒரு ப்ராடக்டாக வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோ டைம் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் வேறு ப்ராடக்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால, அதுவும் இந்தியா பூரா சப்ளை ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் HHO பேஸ்டு, ஹைட்ரஜன் பேஸ்டு பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த மைலேஜ் பூஸ்டர் அப்படிங்கிறதுல பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்பப்போ ரிசர்ச் பண்ணுவோம் சின்னதாக, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சில ரிசர்ச்சஸ் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 75% மேலே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆனால் மைலேஜ் பூஸ்டர்ஸ் நம்ம பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான டைம் எங்களுக்கு சரியாக அமையலை. மார்க்கெட்டில் கொஞ்சம் எல்லாம் இருந்தது, ஆனால் மார்க்கெட்டில் இருந்ததெல்லாம் ஃபெயிலியருங்கிறது இப்போ தெரியுது. ஏன்னா எதுவுமே இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இல்லை. ஏன்னா அவங்க கிட்டு வந்து கரெக்டான கிட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்பர் 1, டெக்னாலஜி தெரியாது அவங்களுக்கு ஃபுல்லாக அனலைஸ். நம்ம இப்போ ஒரு 20 வருஷமாக ரிசர்ச் பண்ணுற மாதிரி HHOவில் வேறு யாருமே பண்ணல. அதாவது எவ்வளவோ லாஸ், எவ்வளவோ மைனஸ் இருந்தாலும் நாங்கள் அந்த ரிசர்ச் அப்படிங்கிறத விடவே இல்லை. அதனால் நாங்கள் சில ஹைட்ஸ் எல்லாம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் இதுலேயே நிறைய வருமானம்லாம் கூட நிறைய சம்பாதிச்சிருக்கோம் இந்த டெக்னாலஜியை வச்சு, வேறு ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னே இருந்த மாதிரி அல்ல இப்போ இருக்கிற HHO டெக்னாலஜி வந்து. இப்போ வந்து HHO ஹைட்ரஜனை வச்சு பஸ் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க. காரெல்லாம் முன்னமே டொயோட்டா, இவங்க ஜப்பானில் ஒரு கம்பெனி, இவங்க எல்லாமே கார் ஓட்டுறதுக்கு முன்னமே எல்லாம் ட்ரையல் எடுத்துட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் கார்ஸ் கொண்டு வரல, ஏன்னா ஹைட்ரஜன் பங்க்ஸ் வேணும், இந்த மாதிரி சில விஷயங்கள். இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, மைலேஜ் பூஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபோசில் ஃபியூவலை வச்சு, பெட்ரோல் ஆர் டீசல்,
மைலேஜை பூஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் இப்போ அனலைஸ் பண்ணோம், மறுபடியும் அனலைஸ் பண்ணோம். ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கோம் அனலைஸ். இப்போது இதை ஒரு ப்ராடக்டாக வெளியே விடலாமா அப்படிங்கிறதுக்காக திருப்பி ஒரு அனலைஸ் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இன்ஜினை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கும். கம்ப்ளீட் இன்ஜினை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இன்ஜினில் பிஸ்டன் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, என்ஜின் வந்து இதில் கம்ப்ரெஷன் சேம்பர் இருக்குது, இங்கே வந்து பிஸ்டன் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும் பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரெஷன். அதில் டீசலோ பெட்ரோலோ போய் அது கம்ப்ரெஷன் பண்ணுது. இந்த மாதிரி இதெல்லாம் காமன். அதில் என்ஜின் பிளாக்குள்ளே இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் காமன். ஃபோசில் ஃபியூவலில் மைலேஜை பூஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கலாம். ஒரு 15 கிலோமீட்டர் கிடைக்கிற ஒரு காரு 20 கிலோமீட்டர் கிடைக்க வைக்க முடியுமா? இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் கிடைக்கிற ஒரு காரு ஒரு 13, 14, 15 கிலோமீட்டர் கிடைக்க வைக்க முடியுமா? இந்த மாதிரி ரிசர்ச் கொஞ்சம் சைடில் நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் நாங்கள் ஃபுல் ஸ்விங்காக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரல. ஆனால் இப்போ மறுபடியும் இதை ஒரு வருஷமாக இதை எடுத்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை நாங்கள் திருப்பி ரிசர்ச் பண்ணும்போது இது முடியுது, மைலேஜ் பூஸ்ட் ஆகுது. அது வந்து மைலேஜ் பூஸ்ட் ஆகுது. இப்போ வண்டிக்கு, லாரிக்கோ, பஸ்ஸுக்கோ, அதாவது ட்ரக் செக்ஷன், அப்புறம் கார்ஸுக்கோ மாட்டினா மைலேஜ் பூஸ்ட் ஆகுது அப்படின்னு வாயில் சொல்கிறதில்ல. கரெக்டான எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸுங்கிறது ஓட்டி பார்த்தாலும் இதை மாட்டிட்டு நாங்கள் பல தடவை ஓட்டியிருக்கோம். எங்கள் ட்ரையலெல்லாம் வந்து ஒரு 500 டைம்ஸ் நாங்கள் மாற்றி ட்ரையல் எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அதே தொழில் அப்படிங்கிறனால நாங்கள் அதை பண்ணோம். ஆனால் ஒரு சாதாரண லேமேன், ஒரு சாதாரண கஸ்டமர், நாட் கனெக்டட் வித் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங், இவங்க வந்து இதெல்லாம் ட்ரையல் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அப்போ இது நடக்குமா நடக்காதான்னு நாங்கள் பண்ணதில் ஏற்கனவே நாங்கள் அது பண்ணி பார்த்து அது பார்த்தது தான். ஆனால் என்ன விஷயம்னா, கரெக்டான கிட்டு சரி நிறைய பேர் பண்ணுறாங்க, யாராவது பண்ணுவாங்க, நம்ம வேற ஒரு செக்ஷனில் இருக்கோம், இதை விட நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வேற ஒரு செக்ஷனில் இருக்கோம். இப்போ அதனால் வேறு யாரோ பண்ணிட்டு போட்டுன்னு நாங்கள் அப்படியே அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம். இப்போ ஃபைனலாக பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க யாருமே சக்ஸஸ் பண்ணல. அப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் பண்ண ரிசர்ச் எல்லாம் வந்து தோண்டி எடுத்து என்னென்ன பண்ணோம், எந்தெந்த இடத்துல என்னென்ன நடந்தது, இந்த மாதிரி எல்லாம் சில அனலைசஸ் எல்லாம் பண்ணும்போது மைலேஜ் பூஸ்ட் ஆகுது. இதுக்கு வந்து இன்ஜினை பற்றி ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லி ஆகணும், இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். என்ஜினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு இன்ஜின், ஒரு ஐஸ் இன்ஜின், இன்டர்னல் கம்பியூஷன் என்ஜின். இன்டர்னல் கம்பியூஷன் என்ஜின் என்ன பண்ணுதுன்னா, இப்போது ஒரு பிளாக்குள்ளே வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ பிஸ்டன், ரிங்ஸு, கீழே கிராங்க் ஷாஃப்ட்டு எல்லாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பற்றி நிறையா பேசலாம். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, என்ன கொஸ்டின் வேணாலும் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம், நான் சொல்லித்தரேன் சில விஷயங்கள். அப்படி இப்போ மைலேஜ் எப்படி பூஸ்ட் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்புன்னு கேட்கும்போது, நான் கொஞ்சம் ஃபாரின் என்ஜினியர்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் சில பேர்த்துக்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசும்போது எனக்கு தெளிவாக புரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஒரு ஐஸ் இன்ஜின் ஸ்லோவாக, அதாவது ஸ்லோ ஸ்பீடுனா 900 RPM, ஏசி போட்டோன்னா அது ஒரு 950 RPM இருக்கலாம், அதுதான் கணக்கு இருக்குது. ஒரு 900 RPMல ஒரு ஸ்லோ ஸ்பீடில் ஒரு இன்ஜின் இயங்குதுன்னா, அதாவது 900 RPM 1000 RPMல இயங்குதுன்னா ஃபியூவல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக எடுக்குதுன்னு அர்த்தம். அதாவது லோக்கல் ஓட்டினா ஃபியூவல் கன்சம்ஷன் ஜாஸ்தி, அது சிங்கிள் வேர்டில் அப்படி சொல்லிடலாம். ஆனால் ஆர்பிஎம் கம்மியாக இருக்கும்போது ஃபியூவல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக எடுக்குது. இதே ஆர்பிஎம் ஜாஸ்தி, அதாவது 1500 RPM, 2500 RPM, 3000 RPM ரைஸ் ஆக மேக்ஸிமம் 3000 தான், அதுக்கு மேலெல்லாம் அமுத்துறது வேஸ்ட்டு. 3000 RPM அப்படின்னு வச்சுட்டா அவ்வளோலாம் போகும்போது மைலேஜ் வந்து நல்ல பெட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஏன், எப்படி ஒரு விஷயத்த சும்மா சொல்லிட்டு அப்படியே இது கிடைக்குங்க, இதில் கிடைக்காது, இதில் கிடைக்குங்கிறது அல்ல.
கொஞ்சம் உள்ளே போனான்னா வால்வ்ஸ் வந்து ஹெட்டில் ஃபிட் பண்ணியிருக்கிற வால்வ்ஸ், அதாவது ஒரு சேம்பருக்கு 2 வால்வ் இருக்கும், 4 வால்வ் இருக்கும். நம்ம 2 வச்சு பேசுவோம். வால்வ்ஸில் வந்து அதாவது என்ஜின் ஃபங்க்ஷன் ஆகி கிராங்க் சுற்றி பிஸ்டனெல்லாம் ஒரு ரோலிங்கில் வந்து அப்படியே என்ஜின் ஆனில் இருக்கும்போது ஸ்லோ ஸ்பீடுனா இந்த வால்வ்ஸ் எல்லாம் வந்து மெதுவாக இப்படி வேலை செய்யும். இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறது. அதாவது காற்றை எடுத்து உள்ள பஸ்ட் ஆகி கம்ப்யூஷன் ஆகி இப்படி வெளியே தள்ளுறது, எக்ஸாஸ்டில் வெளியே தள்ளுறது. இது இப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஸ்லோ ஸ்பீடில். இதே ஆர்பிஎம் ஜாஸ்தி ஆகும்போது, அது எப்போ ஆர்பிஎம் ஜாஸ்தி ஆகுது? ஃபியூவல் பம்பில் ஃபியூவலை ஜாஸ்தியாக கொடுக்குறோம், ஏரையும் ஜாஸ்தியாக கொடுக்குறோம். ஏர் ஃபியூவல் ரேஷியோ வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்ட்டாக அடிக்குது. இது வந்து 2000 ஆர்பிஎம் 3000 ஆர்பிஎம்னு வச்சுக்கலாம். ஜாஸ்தியாக ஃபங்க்ஷன் ஆகும்போது வால்வ்ஸு ஸ்பீடாக ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த ஃபியூவல் ஆகக்கூடியது, அதாவது ஃபியூவலும் ஏரும் சேர்ந்து ஏர் ஃபியூவல் ரேஷியோ வந்து ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகும்போது அதிகமாக உள்ள எடுக்குது. ஏன்? இந்த வால்வ்ஸ் வந்து மெதுவாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ திறந்து மூடுறதுக்கு டைம் எடுக்குது. அதாவது எல்லாமே மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட் தான், புரியறதுக்காக சொல்கிறேன். மெதுவாக இப்படி எடுக்கும்போது இது வந்து இந்த உள்ளே போகக்கூடிய காற்றும் ஃபியூவலும் சேர்ந்து, ஏரும் ஃபியூவலும் சேர்ந்து ஜாஸ்தியாக உள்ளே போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா மைலேஜ், ஃபியூவல் ஜாஸ்தியாக செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அங்கே. இதே வந்து ஸ்பீடாக ரன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏர் ஃபியூவல் ரேஷியோ வந்து உள்ளே போகிறதுக்கு டைம் இல்லை. அதாவது வண்டியும் ஸ்பீடாக போகுது, உள்ளே போகிறதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், சீக்கிரம் போகாது. வண்டியும் ஸ்பீடாக போகுது, உள்ளே போகிற பெட்ரோல் ஃபியூவலும் வந்து செலவு கம்மியாகுது, ஏரும் ஃபியூவலும் செலவு கம்மியாகுது இந்த இடத்துல. இதுதான் தியரி ஆக்சுவலாக. அப்போ இதை சிம்பிளாக சொல்லணும்னா, லோக்கல் ஓட்டினா கண்டிப்பாக மைலேஜ் கம்மி தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு 15 கிடைக்கிற வண்டி லோக்கல் ஓட்டினீங்கன்னா ஒரு 7, 8, 9 தான் கிடைக்கும். 10, 11 கிடைக்குங்கிறதெல்லாம் சும்மா. அது வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்படியே போயிட்டு வந்தாங்க, ஒரு 40க்கு மேலே போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 10, 11, 12 அந்த மாதிரி கிடைக்கலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட் கியர் போட்டு, செகண்ட் கியர் போட்டு, தேர்டு கியர் போட்டு மறுபடியும் சிக்னல் வந்து நின்று, இல்லைன்னா ஒரு டிராஃபிக்கில் நின்று மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு, செகண்ட் கியர் போட்டு, தேர்ட், இப்படி போனோன்னா நமக்கு 7 கிலோமீட்டரு, 8 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைச்சா நல்லது தான், பெட்டர் தான். அப்போ இந்த ஸ்லோ ஸ்பீடு இதுலேருந்து என்ன தெரியும்? இப்போ வண்டியோ ஒன்றும் இல்லை, ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 40 கிலோமீட்டருக்கு, ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறோம். அங்கே போகும்போது நம்ம 40லேயே போனோன்னா பெட்ரோல் இழுத்து தள்ளிடும். இது நான் சொன்ன கான்செப்ட் தான். ஒரு மெதுவாக வால்வ்ஸ் வந்து மெதுவாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ஃபியூவல் அண்ட் ஏர் அது சாப்பிட்றதுக்கு எடுக்கிறது வந்து ஃபியூவல் அண்ட் ஏர் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி உள்ள செலவாகுது. அதே ஸ்பீடாக வண்டி இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறோன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். இப்போ 60, 70, 80 போகும்போது டக்குன்னு ஒரு கிலோமீட்டர் அப்போ தான் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். மைலேஜ் வந்து கரெக்டாக 18 கிடைக்கும், 15 கிடைக்கும். இதே இந்த 10 கிடைச்ச வண்டியே 15 கிடைக்கும், 16 கிடைக்கும், 18 கிடைக்கும். அப்படியெல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்போ தான் வாய்ப்பு. அப்போ நம்ம டவுனில் ஆல்வேஸ் நம்ம இப்படி தான் ஓட்ட முடியும், லாங்கில் அப்படி தான் ஓட்ட முடியுங்கிறது அது ஃபிக்ஸட். அதை வந்து நம்ம எந்த விதத்துலையும் மாற்ற முடியாது. அதையும் தாண்டி இப்போ மைலேஜ் எப்படி பூஸ்ட் ஆகுதுன்னா, நாங்கள் இந்த HHO கிட்டு, அதாவது இந்த கிட்டை வந்து முதல்ல கிட்டை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ நாங்களாம் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மாதம் 24 ஹவர்ஸ் ரன் பண்ணி அந்த கிட்டை நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணி HHO ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக வர்ற மாதிரி அப்படி தான் எங்கள் டெஸ்டிங் எல்லாம் இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் வரும். இல்லை அப்படின்னா ஹீட் ஆகி கெட்டு போயிடும், இல்லைன்னா ஏதோ ஒரு கரண்ட் ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், கரண்ட் ஜாஸ்தியாக எடுத்து வண்டியில் இருக்கிற பேட்டரியை சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எங்களது வந்து பர்ஃபெக்ட் கிட். நம்ம சாம்ஸ் HHO அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம கம்பெனியில் வந்து பர்ஃபெக்ட் கிட்டு. இது என்ன முதல்ல பர்ஃபெக்ட் கிட்டாங்கிறத முடிவு பண்ணிக்கணும். அது ஒரு விஷயம். இந்த நான் சொன்ன டெஸ்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், டெஸ்ட்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இந்த கிட்ட வந்து நம்ம மாட்டும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த வால்வ் ஸ்லோவாக அடிக்கிற நேரத்துல எல்லாம் இந்த HHOவும் உள்ளே பூந்து, ஐ மீன் அந்த ஏர் ஃபியூவல் ரேஷியோவோட இதுவும் கலந்து உள்ளே போய்
அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. அந்த பிஸ்டனும் ஹெட்டோட பாட்டமும் பிஸ்டனோட டாப்பும் உள்ளே இப்படி ஃபங்க்ஷன் ஆகும்போது உள்ளே கிரியேட் ஆகிற அந்த கம்ப்ரெஷனோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் லைட்டாக ஆக்சலேஷன் கொடுத்தாலே போதும், வண்டி வந்து நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல ஆக்சலேஷன் கம்மியாக கொடுத்தா போதும், ஸ்பீடு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சீக்கிரம் ஸ்பீடு கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துருவோம் ஒன்று. அப்போ ஃபியூவல் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கம்மியாகாது, ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தால் நல்லா கம்மியாகாது, கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபியூவல் இது கூட கொடுக்குறோம். HHOங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபியூவல் இது கூட கொடுக்குறோம். இது கொடுக்கறனால என்ன ஆகுது, இந்த ஸ்லோ ஸ்பீடு டைம்ல எல்லாம் இந்த HHO ஜாஸ்தி, இன்ஜின் ஜாஸ்தி இன்டேக் எடுக்கிற டைம், அதாவது வால்வ்ஸ் ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகிற டைம்ல எல்லாம் இந்த HHO போய் ஹெல்ப் பண்ணி பூஸ்ட் பண்ணி விடுது. அதே வந்து இன்ஜின் ஸ்பீடாக போகிற டைமில் அப்போது இது உள்ளே போகுது, இது அதுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டும் சேர்த்து அந்த இடத்துல ஃபியூவல் கன்சம்ஷன் வந்து கம்மி பண்ணுது. ஃபியூவல் கன்சம்ஷனை கம்மி பண்ணும்போது இந்த ஃபியூவல் வந்து நமக்கு திருப்பி ரிட்டர்ன் யூஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் மைலேஜ் பூஸ்டர்ஸ். இப்போ எங்கள் டெஸ்ட்ஸில் 30% மைலேஜ் எடுத்துருக்குறோம். அதுலேயும் இப்போ நாங்கள் காருக்கு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா கார்ஸ் எல்லாம் நிறைய மாடிஃபை ஆகி வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த கெப்பாசிட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அது டர்போ கூலிங் சிஸ்டம், அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம், இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போது ட்ரக்குகளுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரை மைலேஜ் ஜாஸ்தி ஆகுது. எங்கள் கிட்ட மாட்டினா 2 கிலோமீட்டர் வரை. பெரிய ட்ரக்ஸுக்கெல்லாம் 1 கிலோமீட்டர் கிடைச்சாலே ட்ரமாண்டஸ் சேவிங்ஸ் கிடைக்கும். லட்சக்கணக்கான ரூபா மிச்சமாகும் 1 கிலோமீட்டர் கிடைச்சாலே. எங்கள் டெஸ்ட்ஸில் 2 கிலோமீட்டர் வரை ட்ரக்ஸுக்கு, பஸ்ஸு, லாரிகளுக்கு 2 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கிடைக்குது. அதாவது லோடு கம்மியாக சின்ன வண்டி அப்படிங்கும்போது 2 கிலோமீட்டர் வரை கிடைக்கும். அதே லோடு ஜாஸ்தியாக 1.5 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். 1 கிலோமீட்டர் குறைய வாய்ப்பு இல்லை. இந்த மைலேஜ் பூஸ்டர் இப்படி தான் வேலை செய்யுது. அதாவது உள்ள வால்வ்ஸு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள இன்டேக் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. நான் இதை பற்றி இனி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பற்றி இனி நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொஸ்டின்ஸ் கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் பதில் சொல்கிறேன், மறுபடியும் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.